ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவையான ரொம்பவே ஆரோக்கியமான பாதாம் பவுடர் வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கெலாம் கஷ்டப்பட்டு கடையில் போய் காசு செலவழிச்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பாதாம் மட்டும் இருந்தாலே போதும், நம்மளே வீட்டில் சூப்பராக பண்ணிடலாம். ரொம்ப ஆரோக்கியமாகவும் பண்ணலாம், அதிக அளவு குவான்டிட்டியும் நமக்கு கிடைக்கும். நாமளே நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்கிற ஹாப்பினஸ்ஸும் இருக்கும். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு 100 கிராம் பாதாம் எடுத்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கோல்டன் கலராக வர நல்லா ஃப்ரை பண்ணணும். எந்த கீ ஆயில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எப்படியும் கருகிரும், அது வந்து டேஸ்ட்டே மாறிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிதமாக நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. அதோட தோலெல்லாம் பிரேக் ஆகிற அளவுக்கு நல்லா வருங்க. இதுதான் இதோட பதம். பார்த்திங்களா, பாதாமில் அப்படி லைட்டாக அந்த தோல்லாம் பிரேக் ஆகி இதாகிற டைம் தான் கரெக்டான பதம். இப்போ வந்து நமக்கு ஒரு 50 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். முந்திரி போடாமல் கூட இருக்கலாம், பாதாம் மட்டும் போட்டே பண்ணலாம். முந்திரி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் திக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்கிறதுக்காக நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். சில பேர் இதில் ஒரு 50 கிராம் பிஸ்தா கூட ஆட் பண்ணுவாங்க. இப்போ நான் முந்திரியும் பாதாமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஆக்கவே செய்யாதீங்க. பாதாமும் முந்திரியும் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிற வரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து இதை ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ், கடையில் அந்த ஜூஸ் இந்த ஜூஸ்னு வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே அரைச்ச இந்த பாதாம் பவுடரை வச்சு பாலில் ஜில்லுன்னு கலந்து கொடுத்தோன்னு வைங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஜூஸ் குடித்தாங்க, மன திருப்தியும் நமக்கு இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அந்த சூடு வந்து குறையிற அளவுக்கு ஆற விட்டுருங்க ஒரு பிளேட்டில் போட்டு. இப்போ ஒரு ஜார் எடுத்து நம்ம இந்த கப்புக்கு 1 கப் பாதாம் எடுத்தோம், அதுக்கு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணுறோம். இதுக்கு ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை போடலாம். இப்போ 2 ஏலக்காவும் ஆட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இதில் குங்குமப்பூ கூட போட்டுப்பாங்க, நான் இன்றைக்கி போடலை. இப்போ சுகரை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்து வச்ச பாதாமையும் முந்திரியையும் அரைச்சி ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி வேறு ஜாரில் அரைச்சிக்கிட்டே நீங்கள் ஒரே ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போடணும், அப்போ தான் அந்த எல்லோ கலர் கிடைக்கும். அப்புறம் இம்யூனை பூஸ்ட் பண்ணுற இதுவும் மஞ்சத்தூளுக்கு இருக்குது, அதனால் அதையும் ஆட் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தி தான். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன், ஏன்னா குடிக்கும்போது அது வாயில் 1-2 துண்டு பாதாம் முந்திரிலாம் வந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இன்னுமே நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த சூடு போகிற அளவுக்கு நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆறினப்புறம் இப்போ சுட சுட பாலில் 1 கிளாஸ் பாலுக்கு 1.5 ஸ்பூன் அளவு நான் எடுத்து போட்டிருக்கேன். நம்மளே வீட்டில் மேக் பண்ண பாதாம் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. இதுக்காக கடையிலலாம் போய் வாங்கி கொடுக்காண்டா குழந்தைகளுக்கு, நம்மளே ஹெல்த்தியாக பண்ணி வீட்டில் கொடுக்கலாம். இது சூடான பாலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளே வீட்டிலே பண்ண பாதாம் ட்ரிங்க் கொடுக்குறவங்க ஒரு ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையானது, ஹெல்த்தியானது, நம்மளே பண்ணியிருக்கோம். இதுக்கு கடைக்கெலாம் போக தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மீத பவுடரை நல்லா ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்லேயோ இல்லை இது மாதிரி சம்படத்துலேயோ போட்டு மூடி வச்சுருங்க. தேவைப்படுற நேரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.